வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஸ்மாஸ் டைரி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, புதுசா ஸ்கூட்டி வாங்க போறோம். அது இன்னைக்கு டெலிவரி சொல்லியிருந்தாங்க. அதுதான் இந்த விளாக்ல ஃபுல்லாவே பார்க்க போறோம். மார்னிங் எழுந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, வீடு இப்படி தான் இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு. கிச்சன பார்த்தா அத விட மோசமா இருக்கு. இது எல்லாமே நான் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் கெளம்பணும். இந்த வீடியோ ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி தான் போகப்போது. குட்டியா ஒரு டிரான்சிஷன போட்டுட்டு, கிச்சன கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிட்டு கெளம்ப வேண்டியது தான். என்னோட கிச்சன்லயே எனக்கு ஃபேவரட்டான பிளேஸ் எதுன்னு பார்த்தா, இந்த விண்டோ தான். இந்த விண்டோவ இன்னும் கொஞ்சம் பிரசன்டபிளா ஆக்குறதுக்காக, கிரீன் கலர் கிராஸ் மேட் தான் நான் போட்டிருந்தேன். இது போட்டதுக்கப்புறம் இந்த பிளேஸ் இன்னும் பியூட்டிஃபுல்லா மாறிருச்சு. எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. இது வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வைக்கிறதுக்காக நான் வாங்குனது. ஆனா, அது ரொம்ப நாளா யூஸ் பண்ணாமலே வச்சிருந்தேன். அதில குட்டியா மணி பிளான்ட் வச்சு ஒரு டெக்கர் பீஸா மாத்திட்டேன். இப்ப இந்த இடமே அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. சமைக்கிறோமோ இல்லையோ, ஆனா இந்த குக்கிங்க்கு தேவையான வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுருவேன். இன்னைக்கு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்ய போறதில்ல. வெளில தான் சாப்பிட்டுக்க போறோம். எந்திரிச்சு இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கே டைம் ஆயிடுச்சு. அதனால பால் மட்டும் காய வச்சுட்டேன். இனி போய் நான் ஹால்லாம் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு கிளம்பணும். இன்னுமே சல்வா, ஹஸ்பண்ட் யாருமே எந்திரிக்கல. 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் தான் எந்திரிச்சு வேல பார்த்துட்டுருக்கேன். ஏதோ இப்போதைக்கு ஓரளவுக்கு கிளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் போறேன். ஆனா வந்து கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணணும். ஏன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்த திங்ஸ்லாம் அப்படி இப்படி இருக்கு. அப்புறம் அந்த சூட்கேஸ்ல உள்ளது ஃபுல்லாமே நான் அம்மா வீட்டுக்கு போயிருக்கும்போது அங்கேயே ஷாப்பிங் பண்ண திங்ஸ். அது எல்லாமே நான் தனியா ஒரு வீடியோல ஷேர் பண்றேன். பால் அடுப்புல வச்சுட்டு அந்த கேப்ல நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். வந்துட்டு எனக்கு இஞ்சி ஸ்ட்ராங்கா போட்டு டீ குடிக்கணும் போல இருந்துச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நான் காஃபி தான் போடுவேன். எதனாலனா, அதுதான் ஈஸி. டக்குன்னு ஆத்திடலாம். டீனா, அந்த டீ வச்ச பாத்திரத்த கழுவணும். அந்த அந்த வேலைய நெனச்சாலே டீ குடிக்கிற ஆசையே போயிரும். ஆனா, அன்னைக்கு எனக்கு டீ குடிக்கணும் போல தான் இருந்துச்சு. சரி டீயே போட்டு குடிச்சுருவோன்னு டீ போட்டாச்சு. ஏன்னா, சமைக்கிற வேலை இல்லல்ல. அதனால கழுவிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் டீ போட்டு முடிக்கும்போது தான் 2 பேருமே எழுந்துக்கிட்டாங்க. சல்வாக்கு ஃபர்ஸ்ட்டு பால் ஆத்தி குடுத்துட்டு அவள ரெடி பண்ணணும். நாள் நைட்டு தான் அவளுக்கு நாங்க போய் நியூ ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அன்லிமிட்டட்ல தான் போய் எடுத்தோம். கொஞ்சம் வெஸ்டர்ன் வியர் மாரி எடுத்தோம். அதாவது நான் டாப் மட்டும் தான் எடுத்தேன். அந்த டாப்புக்கு மேட்சா பேண்ட் வந்து அவகிட்ட இருக்கிறதே மேட்ச் பண்ணி போட்டுக்கலான்னு தான் பார்த்துருந்தேன். இந்த டாப்புக்கு ஜீன்ஸ் மாதிரி போட்டா தான் நல்லாருக்கும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒரு 2, 3 இது போட்டு பார்த்தேன். மாத்தி மாத்தி போட்டு பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரவுசர் தான் போட்டு விட்டுருந்தேன். இதுவுமே இந்த டாப்புக்கு செட் ஆகாத மாரியே இருந்துச்சு. ஃபைனலா வேற ஒரு ஜீன்ஸ் போட்டு விட்டேன். இது செம்மையா மேட்ச் ஆயிருச்சு. புது ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுட்டா போதும். சின்ராச கையிலேயே புடிக்க முடியாது. ரொம்ப குஷியாயிருவா. ஏன்னா, அவளுக்கு தெரிஞ்சிரும் நம்ம வெளில தான் போறோம்னு. தூங்கி எந்திரிக்கும்போதே அவளுக்கு இது ஒரு சர்ப்ரைஸ் தான் வெளில போறது. ஒரு வழியா டீ எல்லாம் குடிச்சு, கிளம்பி வீட்ட விட்டு வெளில வர்றதுக்கே 11:00 ஆயிடுச்சு. பரவால்ல இவ்ளோ சீக்கிரமாவது கிளம்பிட்டோமே! ஆட்டோல தான் போறதா இருக்கு. அதனால எங்க வீட்லருந்து ஆட்டோ ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். நடந்து போய்க்கிட்டு இருக்கையிலே எப்படியோ பாதி வழியில ஒரு ஆட்டோ வந்துச்சு. அதுல ஏறி கிளம்பியாச்சு. குரோம்பேட்ல இருக்க சுசுகி ஷோரூம்ல தான் ஸ்கூட்டி புக் பண்ணியிருந்தோம். ஒரு வழியா ரீச் ஆயாச்சு. அந்த அளவுக்கு டிராஃபிக்கும் இல்ல. எப்படியோ சீக்கிரமாவே வந்தாச்சு. ஷோரூம் வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ற மாரி இருந்துச்சு. அப்புறம் நெறையா சைன்லாம் போட வேண்டியது இருந்துச்சு. ஸ்கூட்டி வந்து என்னோட பேர்ல தான் எடுத்திருந்தோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு டே இன் மை லைஃப் விளாக் போட்டிருப்பேன். அதில என்னோட ஹஸ்பண்டோட பைக் காமிச்சிருப்பேன். எப்படி தூசியாகி போய் கிடக்குது, ஆசைப்பட்டு வாங்கின பைக்குன்னு. அந்த பைக்க வந்து நாங்க சேல் பண்ண போறோம். அந்த பைக்கையும் சேல் பண்ணிட்டா வீட்ல டூ வீலரே இல்ல. சரி டூ வீலர் வந்து ஸ்கூட்டியா இருந்துச்சுன்னா 2 பேருமே ஓட்டிக்கலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணி புக் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் டவுன் பேமெண்ட் குடுத்துட்டு மீதி காசு வந்து இஎம்ஐல பே பண்ணிக்கிற மாதிரி தான் நாங்க சூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு வழியா ஸ்கூட்டி வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட்டு என் பேர்ல ஒரு ஸ்கூட்டி எடுக்கிற மாதிரி தான் இது. கொஞ்சம் ஹேப்பியா தான் இருந்துச்சு. நாங்க வாங்கியிருந்த ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகியோட ஆக்சஸ் 125 தான். இது வந்து கொஞ்சம் டாப் மாடல் மாதிரி டிஜிட்டல் டிஸ்ப்ளேலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்குறது தான் வாங்குறோம். பெஸ்ட் மாடலா வாங்கிக்கலாம்னு சொல்லி தான் இத சூஸ் பண்ணோம். இந்த கலர் வந்து நான் தான் சூஸ் பண்ணேன். நெறைய பேரு இந்த மாடல்ல வந்து என்ன கலர் வச்சிருப்பாங்கன்னா, ஒரு மாரி லைட் கிரீனா இருக்கும்ல. அந்த மாதிரி தான் நெறைய பேர் வச்சிருந்தாங்க. இந்த கலர் வந்து ரேரா தான் பார்த்தேன். கலரும் கொஞ்சம் அட்ராக்ஷனா சூப்பரா இருந்துச்சா, சரின்னு இந்த கலரே சூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த ஸ்கூட்டிய வந்து கவர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கவரும், அதுக்கப்புறம் ஹெல்மெட்டும் காம்ப்ளிமென்டரியா குடுத்துருந்தாங்க.
ஹெல்மெட் வாங்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். அப்புறம் காம்ப்ளிமென்டரியா வந்துருச்சு. இனி எனக்கு மட்டும் தான் ஒரு ஹெல்மெட் வாங்கணும். அது லேட்டரா வாங்கிக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு விட்டாச்சு. ஸ்கூட்டிக்கு தேவையான அக்சஸரிக்கும் சேர்த்து தான் மணி பே பண்ணியிருந்தோம். அதுல வந்து சீட் கவரு எல்லாமே அவங்க கவர் பண்ணி குடுத்துருவாங்க. சீட் கவர் வந்து நான் ப்ரவுன் கலர் தான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா வந்துட்டு பிளாக்கு, ரெட்டு தான் இருக்குன்னு சொல்லி 2 ஆப்ஷன் தான் குடுத்தாங்க. பிளாக், ரெட், ப்ளூ 3 கலர் இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப யோசிச்சு, யோசிச்சு அப்புறம் ஃபைனலா சரி ரெட் கலர் போடலான்னு சொல்லி, ரெட் கலர் இல்ல ஒரு மாரி மெரூன் கலரு. நல்லா தான் இருந்துச்சு அதுவும். அப்புறம் முன்னாடி இந்த மாரி ஒரு நெட் வைக்கிறதுக்கு தனியா 300 பே பண்ணியிருந்தோம். இது எதுக்குன்னு என் ஹஸ்பண்ட்ட கேட்டா, பால் பாக்கெட் வச்சுக்கிறதுக்காம். பால் வாங்க போம்போது, அப்புறம் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்குன்னு சொன்னாங்க. சரி ஒரு வழியா சைன்லாம் பண்ணி ஸ்கூட்டியும் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட்டே ஸ்கூட்டில சல்வாவ தான் உட்கார வச்சோம். அவ கையாலயே ஸ்டார்ட் பண்ண வைக்கலான்னு பார்த்தா, அவ பயந்து ஓடிட்டா. அப்புறம் நானே வண்டிய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு. ஒரு வழியா ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சு ஃபேமிலியா. இன்னைக்கு வந்து வெளியில சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. வீட்ல போய் சிம்பிளா தயிர் சாதம் செஞ்சுக்கலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கே லேட் ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லி ஹோட்டல் தான் போயிட்டுருந்தோம். கொஞ்ச தூரம் போம்போதே இந்த சல்வா வந்து பின்னாடி வந்து உட்காந்துட்டா. சின்ன பிள்ளைங்கலாம் பொதுவா முன்னாடி நின்னுட்டு வர தானே ஆசைப்படுவாங்க. இவ என்னடான்னா நான் அம்மாட்ட போறேன், அம்மாட்ட போறேன்னு பின்னாடி வந்துட்டா. அப்படியே அவள வம்பிழுத்துக்கிட்டே அவ கூட ஃபன் பண்ணிக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டும் ஒரு வழியா வந்தாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் மோஸ்ட்லி வருவோம். ஏன்னா, இதுதான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. சாப்பிட்டுட்டு உடனே வீட்டுக்கு போயிரலாம். வெளிலலாம் கிளம்பும்போது நான் ஏதாவது ஹேண்ட் பேக் போட்டு வந்தேன்னா, அத மோஸ்ட்லி வந்து சல்வா தான் கேரி பண்ணுவா. சல்வா இல்லன்னா என்னோட ஹஸ்பண்ட். 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் கேரி பண்ணுவாங்க. நான் வந்துட்டு அந்த பேக்க எடுத்துட்டு போறதோட சரி, அத நான் தூக்கவே மாட்டேன். ஃபுட் ஆர்டர் பண்ணியாச்சு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு நான்வெஜ் மீல்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு பெருசா பசி இல்ல. நான் 2 சப்பாத்தி சொல்லியிருந்தேன். அதுக்கு தனியா கிரேவி கூட வாங்கிக்கல. எனக்கு சுத்தமா பசியே இல்ல அந்த அன்னைக்கு. இத்தனைக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வெளியில சாப்பிடுறோம் தானே சொல்லியிருந்தோம். ஆனா சாப்பிடவே இல்ல. டைம் ஆயிடுச்சுன்னு அப்படியே போயிட்டோம். ஒரு வழியா சாப்பிட்டுட்டு வீட்டுக்குலாம் கிளம்பி நைட் வந்து எனக்கு செம்மையா பசிச்சுச்சு. அந்த அன்னைக்கு நைட்டு. அதனால கொஞ்சம் வந்துட்டு ரைஸு அந்த மாதிரி தான் சமைச்சேன். அது வந்து நான் தனியா வேற விளாக்ல ஷேர் பண்றேன். இதுல அப்படியே கன்டின்யூ பண்ணா ரொம்ப லென்த்தா போயிடும். அன்னைக்கு நைட்டு என்ன குக் பண்ணேன், என்னென்னலாம் பண்ணேன் எல்லாமே ஈவினிங் டூ நைட் ரொட்டீன் மாதிரி அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் தனியா ஷேர் பண்ணிடுறேன். வீட்டுக்கு வரும்போது டைமிங் பார்த்தா ஒரு 3:00 ஆயிடுச்சு. ஸ்கூட்டி எடுத்த அன்னைக்கு நாங்க எங்கேயுமே வெளியில போறதுக்கு பிளான் பண்ணல. ஸ்கூட்டி எடுத்தது பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டே அப்போ தான் எடுத்தோம். சரி வீக்கெண்ட்ல எங்கேயாச்சும் போய்க்கலான்னு சொல்லி வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம வெயிலு எப்படா வீட்டுக்கு வருவோம்னு தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோனே தான் அப்பாடான்னு இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நல்லா தூங்கி எழுந்து ஈவினிங் ஒரு ரிலாக்ஸா ஒரு டீ குடிச்சிட்டு, இதோட இந்த விளாக நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுவரைக்குமே நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா, அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது மாரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.